ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மிகப்பெரிய 2 பவர்ஃபுல்லான ஒரு 2 கண்ட்ரி இருக்கு. அதுல மிகப்பெரிய 2 பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு வந்து சைனா. இந்த மாரி மிகப்பெரிய ஒரு கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, இப்ப மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிலயும் சரி, எல்லாத்துலயும் வந்து வளர்ந்து நிக்கிற மிகப்பெரிய ஒரு கண்ட்ரியா வந்து சைனா இருக்கிறாங்க. அந்த சைனாங்கிற கண்ட்ரிய வந்து எப்படி இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல வந்து இவ்வளவு லெவலுக்கு வந்து பில்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அது அப்படிப்பட்ட ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர்தாங்க ஜி பின்பிங். இவர் எப்படின்னாக்கா, இவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து தான் வந்து படிப்படியா முன்னேறி, இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அ அ அதிபரா வந்து அந்த சைனாவுல இருந்துட்டு இருக்காங்க. அவரோட கதைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க 2 மனைவிகள் இருக்காங்க. ஒரு மனைவி பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து அவங்க அந்த கட்சிக்கு அதாவது இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க விவாகரத்து ஆயிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1987ல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு மனைவி ஒருத்தவங்க மேல லவ் வருது. அவங்கள வந்து காதலிக்கிறாங்க. காதலிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் வீடு தான். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு ப நாட்டுப்புற பாடகியா வந்து இருந்திருக்காங்க. அந்த நாட்டுப்புற பாடகிங்கிறபோது பார்த்தீங்கன்னா, அவங்க தெருக்கள்ல அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ் இந்த மாரி இதுல வந்து பாடல் பாடுறதா இருக்கட்டும், அது மாரி வந்து இருந்திருக்காங்க. ஆனா இவங்களும் வந்து அங்க உள்ள சைனாவுல வந்து மிக முக்கியமா ஒரு நபரா வந்து பார்க்கப்பட்டுருக்காங்க. அப்படி உள்ளவர தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கல்யாணம் பண்றாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மகள் இருக்காங்க. இந்த மகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இவ்வளவு ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி நாடாக இருந்தாலும், ஆனா அவங்க வந்து படிக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்வர்ட் யுனிவர்சிட்டில தான் வந்து அந்த பொண்ணு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜிபிங் பார்த்தீங்கன்னாக்க, பல லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள வந்து ஒரு இடத்துல வந்து ஓப்பன் பிளேஸ்ல வந்து அடைச்சு வச்சதாகவும், இப்ப வரையும் வந்து அதுல உள்ள ஒரு ஆர்டிக்கிள்லாம் சொல்றாங்க. ஏன்னா, அவங்கள வந்து அ தனியா வந்து ஒரு பிளேஸ்லயே வந்து அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவரோட மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு புடிச்ச படங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க, காட்பாதர் அவருக்கு பிடிக்குமா, அது மட்டும் இல்லாம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த மாரி ஒரு சில படங்கள்ல வந்து அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அத வந்து நல்லா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து பிடித்த விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க, அ ஃபுட்பால் தாங்க. ஃபுட்பால் தான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம, அவர் ரெகுலரா வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டாராம். ரெகுலரா வந்து அவர் எக்சர்சைஸ் பண்ணியே ஆவாராம். அந்த அளவுக்கு வந்து இப்ப வரையும் பார்த்தீங்கன்னாக்க, அவரு இந்த அவ்வளோ ஃபிட்டா அது மட்டும் இல்லாம அவர பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவாவும் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு ரொம்ப சைலன்ட்டாவும் இருப்பாரு. அவர உற்று நோக்கினீங்கன்னா, அவர பார்த்தாலே தெரியும் அந்த மாரி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு வந்து ரெகுலரா வந்து காலையில எந்திரிச்ச உடனே எந்த மாரி ஒரு டீய குடிப்பாருனாக்க, சைனீஸ் உலாங் அப்படிங்கிற ஒரு டீய தான் வந்து அவர் வந்து குடிப்பாராம். ரெகுலரா வந்து குடிப்பாங்க அப்படிங்கிற மாரி. இந்த இது மட்டும் இல்லாம சைனீஸ் கிரீன் டீயும் வந்து ரெகுலரா வந்து குடிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இப்போ வரையும் 70 வயசு ஆனாலும் இப்பவும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா என்னென்ன காரணம்னாக்கா, அவர் ரெகுலரா உடற்பயிற்சி செய்றதும், அது மட்டும் இல்லாம அவரோட பழக்கவழக்கங்கள் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சைனாவுல இப்போ வந்து உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியா இருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சைனா இருக்கு. இந்த மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை கொண்ட நாட்டுல வந்து ஒரு அதிபரா இருக்கிறாருன்னா, கண்டிப்பா அவருக்கு இன்னும் வந்து அதிகமான வந்து அ பொறுப்புணர்ச்சி, அது மட்டும் இல்லாம இப்ப வரையும் அவர் வந்து அந்த பிரதமரா இருக்கிறாருங்கிறதுக்கு மெயின் காரணம். அது மட்டும் இல்லாம இப்போ அங்கே உள்ள யுஎஸ்ஸ கம்பேர் பண்ணும்போது, இப்ப சைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான டெக்னாலஜி லெவல்லயும் மட்டும் இல்லாம, அங்கே வந்து வேலைவாய்ப்புகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எல்லா இப்போ நம்ம ஒரு டெக்னாலஜி செய்றோம்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கு ஈக்குவலா வந்து இவங்களும் வந்து ஒரு டெக்னாலஜி செஞ்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ் வந்து ChatGPT செஞ்சாங்க. ChatGPT ஏஐ அத வந்து செஞ்சாங்க. அவங்களுக்கு ஈக்குவலா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, DeepSeekன்னு சொல்லிட்டு இப்ப ரீசென்ட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐங்கிறது வந்து அறிமுகப்படுத்துனாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ChatGPT யூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்குள்ள காஸ்ட்டோட இதோட காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது, இதுவும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதுதான் வந்து மெயின் கம்பேரிசன் அப்படிங்கிறாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னாக்க, ஒரு ப்ராடக்ட்ட குடுக்கணும். குடுத்தாலும் அந்த ப்ராடக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கணும். அதாவது யுஎஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து இப்போ வரையும் இவங்க வந்து இவ்வளவு டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 20, 30 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க, இவங்களோட கண்ட்ரி வந்து டாப் லெவல்ல போயிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து இவங்க வந்து யுஎஸ்ஸ பீட் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் வந்து இப்போ வரையும் ட்ரம்ப் கூட இருக்கலாம். பொறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, 1953ல பொறக்குறாங்க. ஜூன் 15ஆம் தேதி அவங்க வந்து பொறக்குறாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆ குழந்தை அந்த மாரி இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் ஸ்டேஜ்லயே வந்து அவங்க கம்யூனிஸ்ட்ல வந்து ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட்ல மாறிட்டாங்க. கம்யூனிஸ்ட்ல ஒரு பார்ட்டில வந்து ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி அங்க வந்து அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2013ல பார்த்தீங்கன்னாக்க பிரசிடென்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப வரையும் வந்து யாருமே அங்க பிரசிடென்ட் கிடையாது. இவர் மட்டும் தான் வந்து இப்ப அங்க வந்து பிரசிடென்ட்டா இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம புட்டின் மாரியே.
புட்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு மேல வந்து இப்போ வரையும் அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் மேனா வந்து அத மட்டும் வேர்ல்டுக்கே வந்து பவர்ஃபுல் மேனாவும், இப்போ ஒரு உலகத்திலேயே வந்து அதிக நிலப்பரப்புகள் கொண்ட ஒரு நாடா இருக்கு. அது ரஷ்யா. ஸோ அப்படிப்பட்ட ரஷ்யாவுக்கு புட்டின் எப்படி இருக்கிறாரோ, அது மாரி பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஜின்பிங் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அ 2013ல பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆகுறாங்க. பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சைனாவோட பார்த்தீங்கன்னா, பிஆர்சி அப்படிம்பாங்க. பிஆர்சின்னா பார்த்தீங்கன்னாக்க, சைனா பீப்பிள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிம்பாங்க. ஸோ இதுல இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்னொரு நாடு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்ஓசிம்பாங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா. அதாவது அவங்களுக்கும் வந்து இதுல வந்து இப்போ வரையும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டைலாம் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து எப்ப வேணாலும் நாங்க இந்த கண்ட்ரிய எடுத்துருவோம் அப்படிங்கிற மாரி வந்து சைனா வந்து சொல்லிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். எப்ப வேணாலும் போர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க. ஏன்னா, இப்போ வந்து யுக்ரைன், ரஷ்யா வந்து போர் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலா ரஷ்யா வந்து சோவியத் காலத்திலேயே வந்து இந்த யுக்ரைன் வந்து ரஷ்யாவுல இருந்ததா சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எங்களோட வந்துருங்க அப்படிங்கிற மாரி வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளவு நாள் போர் நடந்துட்டு இருக்கு. அதே சேம் இஷ்யூ தான் இப்ப இங்கேயும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து இங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து பலமுறை வந்து அவங்க கம்யூனிஸ்ட்ல இருக்கும்போது பலமுறை வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படி மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து பாலிடிக்ஸ்ல வர்றாங்க. பாலிடிக்ஸ்ல வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து கவர்னர் ஆகுறாங்க. கவர்னர் ஆகி அதுக்கப்புறம் வந்து 2013ல வந்து இவங்க அங்கே உள்ள சைனாவோட மிகப்பெரிய ஒரு பிஎம்மா மாறுறாங்க. பிரசிடென்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெறைய வந்து பண்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம மெயின் அஜெண்டாவே என்னன்னாக்க அமெரிக்கா பொருட்கள வந்து இவங்க வந்து ஆதரிக்கக்கூடாது. அதாவது இவங்களோட ஓன் ப்ராடக்ட் மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அத மட்டும் சொல்றாங்க. ஏன்னா, இப்ப சைனாவுல அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ற Facebookஆ இருக்கட்டும், YouTubeஆ இருக்கட்டும், இந்த மாரி எந்த ஒரு செயலியுமே வந்து அங்க அதிகமா வந்து யூஸ் பண்ணிற முடியாது. அவங்க என்ன செயலி யூஸ் பண்றாங்களோ, அந்த செயலி மட்டும் தான் வந்து நம்ம வந்து செய்ய முடியும். அதாவது அத வந்து நம்ம பதிவிறக்கம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி அங்கே உள்ள ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா, இப்ப நம்ம கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, நம்ம கண்ட்ரில நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க வந்து Instagram யூஸ் பண்ணலாம், Facebook யூஸ் பண்ணலாம், YouTube யூஸ் பண்ணலாம். நீங்க என்ன ஒரு செயலி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா, அவங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செயலி வச்சிருக்காங்களோ, ஸோ அந்த செயலிய மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்ற மாரி இப்ப நம்ம ஊர்ல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது மாரி வந்து அங்க வந்து இருக்காதுங்கிறாங்க. ஏன்னா, ஒரு நியூஸ்ல வந்து அவங்க என்ன நியூஸ் சொல்றாங்களோ, ஸோ அந்த நியூஸ மட்டும் தான் நீங்க வந்து அத ஒளிபரப்ப முடியும். அப்படிப்பட்ட அதான் ஊரு தான் வந்து சைனா. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜிபிங்குக்கு கரப்ஷன் மட்டும் புடிக்கவே புடிக்காது. அப்படி இடமே இருக்காதுங்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் ஏன் நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகலன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஊர்ல உள்ள எல்லாரையும் தான் சொல்லணும். ஏன்னா எதுவுமே டைரக்ட்டா சொல்லிற முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர்ல கரப்ஷன் இருக்கனால தான் இப்போ வரையும் நம்ம கண்ட்ரி வந்து இவ்வளவு பெரிய ஒரு வல்லரசு ஆக முடியல. ஏன்னா இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கண்ட்ரியும், இப்ப இருக்க கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலா மாறியிருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு கண்ட்ரியா இருக்கிறாங்கனாக்க, மெயினா அவங்களோட அ நல்லொழுக்கம் தான். ஏன்னா இப்ப அவங்க ஜிபிங் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கரப்ஷன்ங்கிறதே வந்து கரப்ஷன் பண்ணுனாக்கா, உடனே வந்து அவங்களுக்கு ஜெயில் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க என்ன எவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும், அவங்க உடனே வந்து ரீசென்ட்டா ஒரு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அமைச்சர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கரப்ஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. உடனே அவரோட பதவி இறக்கம் பண்ணிப்புட்டு, அவங்கள வந்து ஜெயில்ல தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 கண்ட்ரி இருக்குன்னு சைனாவிலேயே. தைவான்ங்கிறாங்க. தைவான்ங்கிறதுக்கும் அ அ சைனாவுக்கும் பார்த்தீங்கன்னா, எப்ப வேணாலும் போர் வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யாங்கிற ஒரு பேக்கப் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களும் மிகப்பெரிய கண்ட்ரி தான். அது மட்டும் இல்லாம தைவானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, யுஎஸ்ங்கிற ஒரு பேக்கப் இருக்கு. இப்ப வரையும் வந்து அ தைவான வந்து பேக்கப் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா, யுஎஸ்ங்கிற மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி. அதனால வந்து இவங்களுக்குள்ள எப்ப வேணாலும் போர் வரலாம். அப்படிங்கிற மாரி வந்து இப்போ வரையும் பேச்சு போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன மாரி பண்றாங்கன்னு. ஏன்னா இவங்களுக்குள்ள அடிக்கடி வந்து அவங்க கடல்குள்ள போயிட்டு, அவங்க எல்லைகளுக்குள்ள போயிட்டு போர் விமானங்கள பறக்க விடுறதா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சைனா வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இவரு அ லஞ்சம் வாங்க மாட்டாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இவரோட எளிமை தான் வந்து இவர வந்து இப்போ வரையும் வந்து ஆடம்பரமான வாழ்க்கைய வந்து இப்போ வரையும் வாழல அப்படிங்கிறாங்க. ஏன்னா, ஒரு அதிபரா இருந்தாக்க, ஒரு ஏன் நம்ம தலைவன் நார்த் கொரியன் அவர வந்து நினைச்சீங்கன்னாக்க, ஜிபிங் அவங்க வந்து இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு எளிமையான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிபரா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டோட அதிபரா இருக்காரு. ஆனா, அவரோட வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பழமையான வீடுகள் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அவங்க யூஸ் பண்ற காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெமோனின் காரு. லெமோனின்ங்கிறது பார்த்தீங்கன்னா, மேட் இன் சைனா அப்படிங்கிறாங்க. வேற எந்த நாட்டோட ஒரு காரையும் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இவங்க யூஸ் பண்ற காரே வந்து சைனா மேட் லெமோனின்ங்கிற ஒரு கார் தான். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு ஆடி கார் வச்சிருக்காங்களாம். ஸோ இவங்க தான் இத மட்டும் தான் அவங்க வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுல மட்டும் இல்லாம அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்பளம்னு பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்குலலாம் கிடையாது. அவர் வந்து அவரோட சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா, மாத சம்பளம் வந்து 1.5 அதாவது 1,50,000 தான் வந்து அவருக்கு சம்பளமாம். அது மட்டும் இல்லாம வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா
18,00,000 தான் அவருக்கு சம்பளம் வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அவரோட ஆனா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மர்மங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அவரு வந்து 1000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அதிகமான சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற மாரியும் வந்து ஒரு சில நியூஸ் எல்லாம் வருது. பட் ஆனா, கம்யூனிஸ்ட்ல உள்ளவங்க வந்து எப்போதுமே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இவரு வந்து ஃபாலோ பண்றாரா அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா, இப்போ வரையும் வந்து கரப்ஷனும் கிடையாது. இவரோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவஸ்ட்டா தான் இருக்கு. ஸோ அத வச்சு தான் வந்து இவரு இப்ப மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட வீடுகளா இருக்கட்டும், மாளிகைலாம் கிடையாது. அவரு வந்து ஒரு அ நார்மலான வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து சொல்றாங்க. ஆனா குழந்தைகள படிக்க வைக்கிறது மட்டும் அதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாம, அவங்க வந்து அதாவது அடுத்த நாடுகள்ல போயிட்டு உங்க நாடுகள் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும், உங்க பொண்ண வந்து வேற நாடு அதாவது ஹார்வர்ட் யுனிவர்சிட்டில போய் படிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரியும் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்கா, ரீசென்ட்டா வந்து அலிபாபாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருந்துச்சு. ஸோ அவரோட ஸ்டோரி இன்னும் வந்து அதிகமா போகும். ஏன்னா, அவரு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு அலிபாபாங்கிற ஒரு நிறுவனத்த உருவாக்குனாரு. ஸோ அப்படிப்பட்டவரு பார்த்தீங்கன்னாக்கா, ரீசென்ட்டா ஒரு சைனாவ பத்தி ஒரு எதிர்த்து ஒரு ஒரு வார்த்தை பேசினனால, இப்ப வரையும் அவர வந்து சைலன்ட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து அவர் பேச்சே வரல. அந்த அளவுக்கு வந்து சைனா வந்து அங்கே உள்ள ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏன்னா, அங்க கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து எதுவுமே நீங்க சொல்லிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதனால வந்து நீங்க ரொம்ப பாதிப்படைவீங்க. அதுதான் சொல்ல வர்றாங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது இந்தியா, சைனா ஆ எல்லை பிரச்சனைகள்னு பார்த்தா, இப்ப ரீசென்ட்டா தான் வந்து ஒரு 6, 7 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மோடி வந்து அங்கே போனாங்க, சைனா போனாங்க. பட் இதுக்கு முன்னாடிலேருந்து இப்ப வரையும் பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அது என்னன்னாக்கா, அருணாச்சல பிரதேசத்துல அவங்க அந்த ஊரையே வந்து அவங்க மேப்ல வந்து போட்டுக்கிட்டதா இருக்கட்டும், இப்ப வரையும் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட அதிகாரிகள், நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்க, "நீ எத வேணாலும் பண்ணிக்க. ஆனா அது எங்களோட கவர்மெண்ட், எங்களோட ஸ்டேட்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னாக்க, அது ஒரு திபெத்ல வந்து இருந்துச்சு. திபெத்தோட ஒரு அமைப்பா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து திபெத்த வந்து எடுத்துக்கிட்டாங்க. யாரு? சைனா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா வந்து அருணாச்சல பிரதேசம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதேனால இவங்க திபெத்ல உள்ளது. அதனால இது எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு இப்போ வரையும் உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட்டும் சரி, நம்மளோட ஆர்மி பவரும் சரி, இப்போ வரையும் வந்து வேர்ல்டுலயே வந்து டாப் 3 லெவல்ல வந்து நம்ம இந்தியன் நம்மளோட ஆர்மி பேஸ்ட் இருக்கு. ஸோ அதனால எந்த விதமா நீங்க வந்து ஒரு இது கூட ஒரு துரும்ப கூட நீங்க எங்களோட இந்தியாவுல வந்து அருணாச்சல் பிரதேசல எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம மார்கட்டி சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பவர்ஃபுல்லா இருக்கிறோம். ஸோ நம்மளோட கண்ட்ரிய வந்து யாருமே வந்து ஆக்கிரமிச்சுட்டு போயிட முடியாது. மிக முக்கியமான ஒரு சோகமான இது என்னன்னாக்கா, அவங்க 1974க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஒரு லோ லெவல்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் தொகையும் அதிகமா இருந்திருக்காங்க. ஆனா, அப்ப நம்மளோட மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதாவது இந்தியன்ஸோட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. பட் ஆனா அவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அதிகமா இருக்கு. வந்து குரோவிங் ஆகணும். பட் இருந்தாலும் இப்போ வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ அமெரிக்கா வந்து எதிர்க்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம டாரிஃப் நம்மளால போட்டாக்க, முன்னாடி உள்ளவங்கலாம் போயிட்டு இல்ல அவங்கள்ட்ட போயிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதாவது மோடி கவர்மெண்ட் நீங்க வந்து என்ன வேணா பண்ணிக்க. எங்களோட மக்களுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கதா இருக்கட்டும். இப்போ வந்து ரீசெண்டா நம்மளுக்கு இப்ப நம்ம அதிகமா வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம். Facebook யூஸ் பண்றோம், மெட்டா யூஸ் பண்றோம், கூகுள் யூஸ் பண்றோம். நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு காசும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காங்கிற ஒரு வேற கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு Play Storeங்கிற ஒரு 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 சில ஆப்லாம் வந்து இந்தியாவுல வந்து கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னும் வெளியிடல. ஸோ இதெல்லாம் வந்து வெளியில வந்துச்சுனாக்கா, இன்னும் கண்டிப்பா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியன் மக்களுக்கும் சரி, அது மட்டும் இல்லாம இங்க உள்ள இந்தியாவுல வேலை பார்க்குற ஐடி துறையில இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது. அதாவது இவர் வந்து சைனாவோட மிகப்பெரிய ஒரு தலைவரா இருக்காருனாக்கா, அவரோட அ கட்டுப்பாடுகள், அது மட்டும் இல்லாம ஒழுக்கம், அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், எளிமையான மனிதர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்தோம். ஸோ அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.